இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Yeah, I just reached home. அக்ரிமெண்ட்ஸ்லாம் வீட்டில் தான் இருக்கு. நான் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு சொல்றேன். யா ககன். அம்மா. என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா வர? டென்ஷனெல்லாம் இல்லம்மா, எல்லாம் தலையெழுத்து. 50 lakhs லாஸ் ஆகுற மாதிரி இருக்குமா? பண்ண வேண்டிய அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதை விட்டுட்டு வேற ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனோன்னு டவுட்டா இருக்குமா? அது என்னன்னு செக் பண்ணுமா? என்னோட டென்ஷனுக்கும் இந்த கன்ஃபியூஷனுக்கும் யார் காரணம்னு தெரியுமாமா? பூமி. அவ தேவையில்லாம என் லைஃப்ல வந்துட்டாமா. என் கிட்ட இருந்த அந்த மன அமைதிய இல்லாம பண்ணிட்டான். இனிமே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு பூமி தான் காரணம்னு அண்ணன் சொல்லுவான் போலமா. எனக்கு கூட அப்படிதான் தோணுதடி. பூமி இவனை விட்டு பிரிஞ்சிட்டான்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இவனுக்கு எங்க பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு பூர்ணி. வீட்டோட மாப்பிள்ளன்னு கண்டிஷன் போட்டு பூமி எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தினான்னு நாம கண்டுபிடிக்கணுமா? சரி, சொன்ன மாதிரி அந்த காரணம் இல்லாம இதுல வேற ஒரு காரணம் கண்டிப்பா இருக்குமா? அது என்னங்கறத அந்த வீட்டுக்கு போய் பூமி கிட்டயே கேக்கலாம் வா. திரும்ப அவன் உன் மனசுக்குள்ள வந்தா அவன் கூடவே நீயும் போகணும்னு நினைச்சா உன் அப்பா உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிருவேம்மா. ஒரு வாட்டியும் நீ விளையாட்டுல நான் பலியாகிட்டே தான் போயிட்டு இருக்கேன். யா வந்துட்டு 5 minutes. ஓகேடா. ஓகே. அம்மா, உங்களுக்கு சரத் சந்திரா வீடு எங்கன்னு தெரியுமா? தெரியாது, அங்க போய் கேட்டு பாரு. பெரிய வீடுன்னு சொன்னாங்க, ரொம்ப ஃபேமஸா. தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல, அங்க முன்னாடி போய் கேளு. அங்க போய் கேளுப்பா.